நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல தயவுக்காய் கிருபைகளுக்காய் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் போன வாரத்துல நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் படித்தோம். என்ன சொல்ல முடியுமா? நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் அது தெரியும். யாருடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார்? நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா இன்றைக்கு அந்த அப்படியே நீதிமான் யார்? நீதிமான், நீதிமானுடைய தன்மை என்ன சொல்ல முடியுமா? என்ன ஒரு 4 தன்மை பார்த்தோம். என்ன இருக்க வேண்டும்? தாழ்மை இருக்க வேண்டும். ஆமா, அவருடைய நீதிமானுடைய வாயிலிருந்து வர வார்த்தை அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில பேர் ஏதுறவங்களா எங்க இருக்கு தெரியல. நீதிமானுடைய வாயிலிருந்து வரை அநேகர் என்ன பண்ணும்? போஷிக்கும். 2ஆவதாக 3ஆவதாக சத்தமா எளியவரை சிறியவரை அவங்க என்ன பண்ணப்பா விசாரிப்பான். 3ஆவதாக 4ஆவதாக நீதிமான் தன் வழியில் எப்படி இருப்பான்? உறுதியா இருப்பான். சரியா? அவன் தாழ்மையா இருப்பான். நீதிமானுடைய வாயிலிருந்த வார்த்தைகள் அநேகரை போஷிக்கும். எளியவனை சிறியவனை அவன் விசாரிப்பான். நீதிமான் தன் வழியில் என்ன பண்ணுவான்? தன் வழியிலே. இதுதான் நீதிமானுடைய தன்மை. இப்படி தாழ்மையா இருக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து நாம் பேசும்போது, அல்லது எளியவரை கர்த்தருக்கு பயந்து விசாரிக்கும் போது, தன் வழியிலே உறுதியா இருக்கும் போது நாம் கிடைக்கிற பலன் என்ன? இல்ல தாழ்மையா இருந்தா அவன் தாழ்மையா இருக்கான்டா அப்படியே சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. நீதிமானுடைய பலன் இருக்கிறது. நான் படிக்கலாமா? இப்ப படிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். பலன் ஐஸ்வர்யமோ மகிமையும் ஜீவனமாய். நல்லா கவனிக்கணும். எதுக்கு? முதலாவது தாழ்மை. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற வரம் பலன். நல்லா கவனிக்கணும். நான் சில வேதாகமத்தை திருப்பி பார்க்கும்போது ஆர்சி வேதாகமத்தில் மிக அழகாக இந்த வசனத்தை மிக அழகாய் மொழிபெயர்த்தார்கள். அது என்னுடைய தியானத்துக்கு உதவியா இருந்தது. அங்க அழகா சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவருக்கு அச்சுன்னு பயந்து, அச்சுல ஒரு அச்சம் இருக்குது இல்ல, அச்சம் இல்ல, அந்த அச்சு உண்டாகத்துக்கும் கிடைக்க பலன். மீதி அப்புறம் சொல்றேன் இல்ல, நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு இல்ல, தாழ்மை உள்ளவருக்கும் ஆண்டவருக்கு அச்சுப்படுவது. அச்சன் என்னது? பயம். அச்சன் என்னது? பாம்பு வருதுன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணீங்க? உட்காந்துட்டு இருப்பீங்களா? பயம் பாம்பு அங்க வருதுயா, என்ன பண்ணீங்க? ஏந்த ஓடுவீங்களா? இப்ப ஆண்டவர் இப்ப வரப்போறாரு. எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வந்தீங்க? ஒரு பயம் இருக்குதா? ஒரு அச்சம் இருக்கிறதா? நான் சொல்றது நியாயமா நியாயம் இல்லையா? நியாயமா நியாயம் இல்லை. ஒரு பாம்பு வரப்போகுதுன்னு சொல்றாங்க, என்ன பண்ணுவீங்க? நம்ம வீட்டான பாம்பு சுத்துதியா ஐயா, தேவனிது ஐயா, நம்ம வீட்டான பாம்பு சுத்துது, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அதுங்க என்ன பண்ணுவீங்க? உப்பு போடுவீங்க. பாம்பு வராம இருக்குது என்ன பண்ணுமா? என்ன எதனா செடியெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க? பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஆண்டவர் வரப்போறாரு. அப்ப என்ன பண்ணலாம்? இஷ்டம் போல வாயின இஷ்டம் போல போலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆர்சி பைபிள்ல அழகா சொல்றது. நம்ம என்னவோ சொல்றோம், தாழ்மை உள்ளவருக்கும் ஆண்டவருக்கு அச்சு உண்டாக்குறவர்களுக்கும் கிடைக்க பலன் இல்ல, கர்த்தர் அவனுடைய கிரியைகள் தக்கதாக பலன் அளிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக. என்ன கிரிய? நான் தாழ்மை இருக்கிறேன், நான் பேசுற வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு அநேகருக்கு போஷிக்கிறது, எளியவனையும் சிறியவனையும் நான் விசாரிக்கிறேன், என் வழியில நான் எப்படி இருக்க, வந்தா வருவேன், போனா போவேன். இன்னைக்கு இப்ப கோயிலுக்கு வரேன், நாளைக்கு எனக்கு என்ன வந்தா எதனா வந்து நான் போனா திருப்பிய மஞ்சள் துணி கட்டிக்கினே போவேன். அது அல்ல. அவன் அல்ல நீதிமான் இல்ல, அவன் அல்ல நீதிமான். தன் வழியில உறுதியாய் பிடிக்கிறவனே நீதிமான். யோபு தன் வாழ்க்கையை இந்த ஆண்டிலே நாம் முதல்
4ல இருந்து பார்த்துட்டு வரோம். யோபு தன் வழியிலே உறுதியாய் படித்தான். சொல்றான், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமை என்ன பண்ணக்கூடாது, அனுபவிக்க கூடாது. பொண்டாட்டியை பார்த்தே சொல்றான், சோறு போட்டவளை பார்த்து, போடா பைத்தியக்காரத்தி பேர் பேசுறது. இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டவருக்கு எப்படி தாழ்மையா இருக்கிறோம், தன் வழியில எப்படி உறுதியா இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். ஐயா, இதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்கிறது. அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். இன்றைக்கு வர செய்தியின் நோக்கமே அதான். நீங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கிறீங்களா? வாழி பேசுகின்ற வார்த்தைகள் அநேகரை போஷிக்கிறதா? இல்ல அநேகரை எளியவரை சிறியவரை விசாரிக்கிறீர்களா? இல்ல தன் வழியில உறுதியா இருக்கீங்களா? அதுக்கு ஒரு பலன் இருக்கிறதுயா. கடந்த நாட்கள் என் தம்பி கிட்ட ஒருத்தர் பேச சொன்னேன். அவன் ஒரு பாரம்பரியமான கிறிஸ்துவ சபையை சேர்ந்தவன். அவன் சொன்னானா, சபையில இருக்கிற மூப்பரெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்குண்ணா. நான் சொன்னே, அது அதுக்கு ஒரு பலன் இருக்கிறான். அட போன இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிற பாருண்ணா. நான் சொன்னேன், இன்னைக்கு நல்லா இருப்பாங்கடா. இப்படியே சொன்னேன், இன்னைக்கு நாம நல்லா இருப்பாங்க, அதோட பின்னாடி வாழ்க்கை மிக மோசமா இருக்கும். அக்கினி எரிகிற கடல்ல தள்ளப்படுவார்கள். ஆமென். தன் வழியை உறுதியாய் பிடிக்காதவர்கள், எளியவர்களை விசாரிக்காதவர்கள், தன்னுடைய எளியவர்களை போஷிக்காதவர்கள், தன் வாயின் வார்த்தையினால அநேகரை போஷிக்காதவர்கள், தேவனுக்கு முன்பாக தாழ்மை இல்லாதவர்களுடைய வாழ்க்கை எதுன்னு கேட்டீங்கன்னா, அக்கினி கந்தகம் எரிகிற கடல்ல தள்ளப்படுவார்கள். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கை எடுக்கிறது எப்படி இருக்கு இல்ல? நான் சொல்றேன், நீதிமானுடைய தன்மை 4 சொன்னேன். அது நீதிமான் கூட கிடைக்கும் பலன் என்ன? நான் தாழ்மையா இருக்கிறேன், தன் வாயின் வார்த்தையினால் அநேகரை போஷிக்கிறேன், இல்ல நான் எளியவரை விசாரிக்கிறேன், தன் வழியில உறுதியா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்தாலும் செத்தாலும் தேவனுக்காய் உறுதியா இருக்கிறேன்னு சொல்லு, வைராக்கியமா இருக்கக்கூடிய பலன் என்ன? கடந்த நாட்கள் ஒரிசாவில் ஒரு மிஷினரியை ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு சாணி கை நிறைய அள்ளி வாயில வச்சாங்களாம். வச்சு என்ன பண்ணாங்க, அமுக்குனாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஏன் பண்ணான்? ஏசுநாதர் அவன் ஜெயராம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவனோட வழியில என்ன பண்றாம, அவனோட வழியில. ஆமா, இன்னைக்கு நம்மள நினைச்சு பாருங்களேன், ரொம்ப சொகுசா வந்து உட்காந்து கொண்டு இருக்கோம். யாருன்னா வந்து அடிச்சாங்கன்னா, இல்ல மோடியே நாளைக்கு சபைலாம் தரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தேவநீதி ஐயா மூப்பரை சொல்லுவாரு, ஐயா சபைலாம் தரக்கூடாது. அவரு தான் முதல் வார்த்தை சொல்லுவார், சபைலாம் என்ன பண்ணக்கூடாது, திறக்க கூடாது. முதல் சொல்ல மாட்டோமா, வீட்டுல உட்காந்துக்கலாம் சொகுசா நைட்டி ட்ரெஸ் போட்டுக்கின்னு கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆன்லைன்ல ஆராதிக்கிறோம். ஐயா ஒரு பயம் கிடையாது, ஒரு எதுவும் கிடையாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த ஒரிசால நடந்த அந்த ஊழியக்காரனுக்கு அடியான்னு அடிச்சு சாணி எடுத்து அதுல வச்சாங்களா? தன் வழியில அவன் என்ன பண்ணா, உறுதியா. ஏன் உறுதியா இருந்தா ஒரு பலன் இருக்குதுயா, அவருக்கு ஒரு பலன் இருக்குது. என்ன பலன்? படிக்கலாம், இப்ப படிக்கலாம். நீதிமொழிகள். தாழ்மைக்கும் அச்சு கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன். ஆமா, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமா. இல்ல இந்த நீதிமானுக்கு கிடைக்க பலன் 3 காரியங்கள் சாலமோன் ராஜா சொல்றார். ஒன்று என்னது? ஐஸ்வர்யமும், இரண்டாவது மகிமை, மூன்றாவது ஜீவன். இப்ப நம்ம பார்க்கலாம் இது என்ன நீதிமானுக்கு கிடைக்க பலன் 3. முதல்ல என்னது? ஐஸ்வர்யம். என்னது ஐஸ்வர்யம்? என்னதுங்க? நான் நினைச்சேன், நான் வேத சொல்லி நினைச்சேன் முதல்ல அண்ணன் தான் சொல்ல போறாருன்ட்டு. சொல்லலாம். தங்கம் வெள்ளி, அந்த தங்கத்தையும் வெள்ளி அவர் சொல்லலைங்க. ஐஸ்வர்யம் என்னன்னு பார்க்கலாமா? படிக்கலாமா? நான் படித்த வேத பாடமா படிச்ச 2 கொரிந்தியர். எதுக்காக ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டது? எதுக்காக? செல்வம். இந்த ஐஸ்வர்யத்தை, தங்க வெள்ளியோட செல்வத்தை அவரு ரோமர் பைபிள் மொழிபெயர்க்க எல்லா இந்த நம்ம கையில் இருக்கிற இந்த வேதாகம தவற வச்சு ஐஸ்வர்யம் என்ற ஒரு வார்த்தைக்கு இன்னும் மொழிபெயர்ப்பு சொல்லணும்னா செல்வம். இந்த செல்வம் எதுக்குன்னா 2 கொரிந்தியர், நான் படித்த வேதபாகமாய் படித்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கல முதல். அவருடைய செல்வம் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம். இந்த செல்வம் இல்ல, இது திருப்பி இந்த வசனத்துக்கு வர, இந்த செல்வத்தை கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா 1ஆம் வசனத்தை படிங்களா, 2 கொரிந்தியர். அன்றியும் சகோதரரே,
நல்லா கவனிக்கணும். இது ஒரு கிருபையா? எது ஒரு கிருபை? இந்த செல்வம் ஒரு நமக்கு வாழ்க்கையில கொடுக்கிறாருன்னா அது தேவனுக்கு. இப்ப நான் கேட்கிறேன், யார் யார் வீட்டுல தங்கம் இல்ல, செல்வம் இல்ல? தேவநீதி என்ன சொன்ன மாதிரி தங்கம், அப்புறம் என்னன்னா வெள்ளி, இதெல்லாம் யார் யார் வீட்டுல இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க வீட்டுல ஒரு கோடி தங்கம் கூட இல்லையான்னு சொல்லுங்க பாப்போம். யார் வீட்லயும் சொல்ல முடியும்? எல்லார் வீட்லயும். இது தேவன் அந்த வசனம் படி, முதலாம் வசனத்தின்படி தேவன் அவனுக்கு தேவன் அளிக்கும் கிருபையை யாருக்கு அளிக்குன்னா கிருபை அளிச்சிருக்காரு. இப்ப 15ஆம் வசனம் படிக்கலாம். இந்த நாட்களிலே, இப்ப இருக்கிற நாட்களிலே, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே சமநில பிரமாணத்தின்படியே யாருடைய செல்வம்? தேவன் உங்களுக்கு கொடுத்த செல்வம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்காருல. நீங்க காணிக்கை பிடிக்க போறீங்களா? இப்போ எவ்வளவு ஒரு போட்டு போறீங்களா? 1000 ரூபாய் போட்டு போறீங்களா? இந்த 1000 ரூபாய் யார் கொடுத்தது? யாரு? நம்ம நினைச்சு நம்ம 1000 ரூபாய் போட்டாண்டா, அவர் நம்மளுக்கு கொடுத்தார். யார் கொடுத்தது? தேவன் நம்மளுக்கு கொடுத்தார். இந்த செல்வம் யாருக்கு வரும்படிக்க? கடவுள் நம்மளை ஒரு பணக்காரனாய் செல்வனாய் வைத்திருப்பானால் அது வைத்திருக்க அவர் கொடுத்த ஒரு நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, அது வறுமைக்கு மற்றவங்களுக்கு உதவும்படி. ஜேம்ஸ் ஊழியத்துக்கு இங்கிலாந்து தேசத்துல ஒரு பணக்காரர் இருக்கார். பணக்கார பெரிய தொழிலதிபர். நல்லா கவனிக்கணும். அவர் செய்யற பாதி பணத்தை, பாதி பொருளை ஜேம்ஸ் ஊழியத்துக்காய் பீகார்ல செயல்படுற ஜேம்ஸ் ஊழியத்துக்கு என்ன பண்றாரு? கொடுத்தாரு பாதி. இன்னொருத்தர் ஸ்காட்லாந்துல எங்க ஒருத்தருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா 90% தன்னோட வருமானத்தை 90% என்ன பண்றாரு? ஜேம்ஸ் ஊழியத்துக்காய் கொடுக்கிறார். இவங்களை கர்த்தர் சொல்லியிருக்கல, ஒரு வசனம் இருக்குதுல்ல, ஐஸ்வர்யவான் எதுக்குள்ள போக மாட்டானா? ஐஸ்வர்யவான் ஒட்டங்காதுல என்ன பண்ணா? ஊசின் காதுல ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும். ஆனா ஐஸ்வர்யவான் எங்க போக மாட்டான்? பரலோகம் போக மாட்டான். ஆனா அப்படிப்பட்ட பரலோகம் ஐஸ்வர்யவான் பரலோகம் போனா நீங்க 90% கடவுளுக்காய் கொடுத்தா எங்க போலாம்? அப்படிதான் பண்ண போறீங்க. யாரெல்லாம் ஏழை இருக்கிறீங்களா? ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்பா. நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன். யாருன்னா ஏழையா இருக்கீங்களா? நம்ம சபையில மாசமான ஒரு தொகை கொடுக்கலான்னு பொருளாளர் சொல்லியிருக்காரு. யாரும் கிடையாது. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். 15ஆம் வசனம். சமநில பிரமாணத்தின்படியே அவருடைய செல்வம் யாருடைய வறுமைக்கு? யாரெல்லாம் வறுமையா இருக்கிறீங்களோ அந்த செல்வத்தை அதை எடுத்து உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுக்கு வறுமைக்கு உதவுனாங்க. நீங்க இப்ப கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ண? நீங்க ஒரு நாள் கஷ்டப்படும் போது அந்த வருமானம், அந்த செல்வம் என்ன பண்ண? உங்களுக்கு உதவும். ஏழைக்கு இறங்குறவன் எங்க இறங்குறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லு பாப்பா. 2 நீங்க இப்ப படிங்க. நம்ம ஏன் கர்த்தர் இவ்வளவு செல்வத்தோடு வைத்திருக்கார்? நம்ம யாரு? இப்ப படிங்களேன். 9ஆம் வசனம் படிங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களா ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம். இப்போ நம்மள என்ன பண்ணிட்டாரு? அவர் பெரிய என்னது? முதல் அவர் யாரு? அவர் ஐஸ்வர்யவான், அவர் பணக்காரன். அவரு நல்லா கவனிக்கணும். வேதாமத்துல கூறப்பட்ட அந்த ஐஸ்வர்யவான் லாசரு இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யவான் போல அவர் வாழல. அவர் என்ன பண்ணிட்டாரு? வாழ்ந்த 33.5 ஆண்டுகளும் 30 ஆண்டுகள் தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய தம்பிக்கு, தன்னுடைய தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டு 3 ஆண்டுகள் நாம் எப்படி வாழணும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிகாரிகளுக்கு கடன் கொடுக்கணுமா? போடுற மீனை போடுறா, மீன்ல என்ன பண்ண? நீயும் வரி கட்டு, நானும் எனக்கு வரி கட்டு. 5 அப்ப 2 மீன் எடுத்து நீ மட்டும் சாப்பிட்டு போயிடாத, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு.
எல்லாவற்றையும் பகிர்ந்து நமக்கு அவர் ஐஸ்வர்யவான். அவர் நினைச்சுதான் எடுத்தது. அப்படியே இன்னைக்கு மந்திரவாதியில எடுக்கிறாங்க, ஒரு கோணில இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கலாம், செய்யலாமா பண்ணக்கூடாதுங்க. வானத்தை கையை நோக்கி அந்த 5 அப்பத்துக்கு பதிலாக ஏன் உங்க இருந்து எடுத்து கொடுத்தா நாம் எப்படி வாழணும்னு நம்ம கற்றுக் கொடுத்த தெய்வம். நாம் கஷ்டப்பட வேண்டும் என்பது நம்ம கற்றுக் கொடுத்த தேவன் இல்ல. அவர் ஐஸ்வர்யமுள்ளவரா இருக்கும்படிக்கு என்ன பண்ணாரு, நமக்காக என்ன பண்ணிருக்கார், தரித்திரனாக நம்மள என்ன பண்ணிருக்கார், இப்போ ஐஸ்வர்யனா மாற்றி இருக்கார். இன்றைக்கு 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு ஊழியக்காரங்க எல்லாம் சைக்கிள்ல வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு எதுல போறாங்க, கார்ல போறாங்க. அதிலே 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டிலே வெளிநாட்டுல இருந்து மிஷினரி பிளைட்ல வந்தவங்க எல்லாம் மண்ணுல ஒண்ணு இல்லாத, சோறுக்கு வழி இல்லாத செத்து போனாங்க. மத்தவங்க ஊழியத்தை சேர்ந்து சீரியஸாங்க. 18ஆம் நூற்றாண்டில வாழ்ந்த 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிஷினரிகள் எல்லாம் மிக கஷ்டப்பட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டிலே சிவகாசியிலே வாழ்ந்த பசிக்கு மிகவும் ஒன்றுக்கும் வழி இல்லாதபடிக்கு யாருன்னா தண்ணி கொடுத்தா போதுன்ட்டு ஒரு அம்மா கிட்ட போயிட்டு தண்ணி கேட்டாரு. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நான் எங்க வீட்டுல கூழ் இருக்குது, கூழ் தரேன், ஆனா பாத்திரத்தை தர மாட்டேன், என்ன பண்ண முடியாது, கையில குடினாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னாரு, அந்த ஐயா சொன்னாரு, ஏன்னா இது வரைக்கும் நான் ஸ்கூல்ல தான் சாப்பிட்டு இருக்கேன், எல்லா ஸ்கூல்ல தான் சாப்பிடுவேன், எனக்கு பழக்கலன்னு உன் தொப்பி எடுத்து அந்த அழுக்கு தலையில வேர்வை தண்ணி இருக்குல்ல அந்த தொப்பியை எடுத்துட்டு வாங்கி குடித்தவர். சிவகாசியில மிகப்பெரிய சபை இருக்குன்னா அது காரணம் அந்த மிஷினரி தான் இல்ல. நாம் ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணார், தரித்திரனாரா. அந்த நாம் இப்போ நம்ம செல்வத்தமுள்ளாய் ஐஸ்வர்யனாய் செல்வம் உடையவர்களா இருக்குமானால் அந்த செல்வம் எதுக்குன்னா மற்றவர்களுக்கு உதவத்துக்காக செய்யறோமா. நீதிமான்களுக்கு கிடைக்க பலன் முதலாவது செல்வம். அந்த செல்வத்தை நம்மள வச்சுக்க கூடாதுங்க, மற்றவர்களுக்கு கொடுக்கணும். படிக்கலாம், 8ஆம் வசனம் படிக்கலாம். ஆமா, இன்னைக்கு சேர்ந்து பாருங்க. அடிக்கடிக்கு நினைக்கிறேன் இந்த நந்தா பாகத்தை, ஏதோ அங்கங்க இங்கெல்லாம் இவ்வளவு பேரெல்லாம் வரல. எங்கேயோ ஒரு சபை இருந்தது, எங்கேயோ நத்தநாளையா வெள்ளை சட்டை பண்ணு போயின்னு இருந்தாரு, எங்கேயோ ஒரு ஈஸ்டிய சர்ச்சு, எங்கேயோ ஒரு சர்ச் ஆஃப் காடு. இன்றைக்கு மூளைக்கு சபை, இன்னொரு சபையோட தேவனிதைய உருவாக்க போறாராம் இல்ல. அப்படிலாம் வரப்போகுது இல்ல, அங்கங்க சபை வரப்போகுது. ஏன் அன்றைக்கு 96ல 97ல நம்ம கிராமத்துல நடந்த ஊழியக்காரர்கள், ஜெபம் பண்ண ஊழியக்காரர்கள், அவருடைய பலனுங்க நான் சொல்றேன். இன்றைக்கு நீங்க நினைச்சு பாருங்க, இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க தேவனுக்காய் விதைத்து பாருங்க, தேவனுக்காய் உதவி செய்து பாருங்க, உங்க செல்வத்தை கொடுத்து பாருங்க. அங்காள பரமேஸ்வரியில பெரியாளத்தம்மா கோயிலுக்கு போறவங்க, நாகத்தம்மா கோயிலுக்கு போறவங்க எங்க வருவாங்க உங்களெல்லாம் எங்க வருவாங்க, சபைக்கு வருவாங்க. சொல்லுங்க இல்ல. ஏன் அந்த செல்வத்தை கர்த்தர் ஏன் கொடுத்திருக்காரு படிங்களா, நீதிமொழிகள் 19:4 படிக்கலாம். நீதிமொழிகள் 19:4. எது சேர்க்குமா, அநேக நண்பர்களை சேர்க்கும். கடவுள் கொடுக்கிற செல்வம் அநேக சிநேகத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை உண்டாக்கும், அநேக ஆத்துமாக்களை உருவாக்கும். அதுதான் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். தனக்காக, நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக வாழ்ந்து கொடுக்கும் அந்த செல்வம் எதுக்கு கொடுக்கணும்னா அது யார் கொடுக்கிறாங்கன்னா அது சாத்தான் கொடுக்கிற செல்வம். ஆமென் சொல்லுமா. கடவுள் நமக்காக ஒரு செல்வத்தை கொடுப்பாரனால், நமக்கு ஒரு பணத்தை கொடுப்பாரனால் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டிய அந்த செல்வம், அதுதான் கர்த்தருடைய கிருபை. இதை பவுல் தொடங்கலையா, அது முடிக்கலாம். பவுல் தொடங்கலையா, 2 கொரிந்தியர் 9:8ஆம் அதிகாரம். இல்ல 5ஆம் வசனத்தை படிக்கலாம். மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு யாருக்காக, தங்களை தாமே கர்த்தருக்கும் எங்களுக்கும். நல்லா கவனிக்கணும்,
இந்த மக்கதோனியா சபையை பத்தி பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீங்க முதல்ல யாருக்கு ஒப்பு கொடுத்தீங்க? யாருக்கு ஒப்பு கொடுத்தீங்க? யாருக்கு? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்க. கடவுள் சொல்லுதெல்லாம் செய்தீங்க. ரெண்டாவது எங்களுக்கு என்ன பண்ணீங்க? நாங்க சொல்றதெல்லாம் என்ன பண்றீங்க? செய்றீங்க. ரொம்ப கஷ்டங்க. 8 மணி ஆராதனை வச்சுட்டு 8:45 வருது. இல்ல 6ஆம் வசனம் படிக்கலாம். இந்த தர்ம காரியத்தை யார் தான் தொடங்கினது? எங்கன்னா தீர்த்தருடைய பேர் எங்கன்னா பைபிள்ல பெருசா இருக்குதா தெரியுமா? எங்கன்னா தீர்த்துக்கு செலவு வச்சிருக்காங்களா? பவுலுக்குன்னா பரிசுத்த பவுல்னு சொல்லுவாங்க. தீர்த்துக்கு ஒன்னே கிடையாது. ஆனா இந்த தர்ம காரியத்தை தொடங்கினவர் யாரு? ஆமா, ஒண்ணு இல்லாத பேர் இல்லாத மனுஷன், ரொம்ப பயந்து சோபம் உள்ள மனுஷன் இல்ல. இந்த தர்ம காரியத்தை அதனால் தீர்த்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே முடிக்கணும் வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டு 16 வசனம். அன்றியோ இப்படிப்பட்ட எதுக்காக அறிவில்லாரு? எந்த தர்ம காரியம் யாருக்காக? அநேகருக்கு பிரயோஜனம் இருக்காங்க. கடவுள் நம் நீதிமானா இருப்போமானால் கர்த்தர் நமக்கு செல்வத்தை கொடுப்பாரானால் அந்த செல்வத்தை அநேகருக்காக நம்ம என்ன பண்ணோம்? அநேகருக்கு உதவுறோமா? ஒரு ஆமே சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை அப்படியே வீரா ரொம்ப போகுது. ஆமே யாரெல்லாம் ஆமேன்னு சொல்லலாம் அவங்க வீட்டுல படுறாங்க. நீதிமானுக்கு கிடைக்க பலன் முதலாவது செல்லும். இரண்டாவதாக மகிமை, மேன்மையான காரியங்கள். நீங்க படிங்களேன் 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம். தாவீது மிக அழகவா ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது அவன் சொல்றான் 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம், கடைசியாய் தன் வாழ்க்கையை முடிக்கின்ற ஒரு நேரத்துல இல்ல தனியாய் அவன் நின்று கொண்டிருக்க கர்த்தர் அவனை எவ்வளவாய் உயர்த்த வேண்டுமோ அவ்வளவாய் உயர்த்தினார். உயர்த்திட்ட பிறகு அவன் சொல்றான் 12ஆம் வசனம் 1 ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருது? யாரால வருது? நான் சொன்னல இந்த செல்வத்தை கர்த்தருக்கு கொடுங்கன்ட்டு சொன்னா சொல்லலையா? சொல்லலையா? சொல்லியிருக்க. இந்த வார்த்தை இந்த தகரம் கேட்டுக்கொண்டு இருந்தது. ஆமே, அது பதில் சொல்ல நியாயத்தீர்ப்பு நாள்ல. செல்வமும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. யாரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் யாராலாவும்? நீதிமானை வர பலன். முதலாவது செல்வம், இரண்டாவது மேன்மை. இந்த மேன்மைப்படுத்த யாரால் தான் ஆகும்? நல்லா கவனிச்சுங்க. இல்ல இன்னைக்கு படிச்சுட்டு எங்க அப்பா பாஸ்ட், நான் ஊழியக்காரன், நான் சபை விட்டு போய் நான் நடத்துறேன் அப்படி நடத்துறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தரால் பயன்படுத்துறவங்க சில பேர் இருக்காங்க. யாரெல்லாம் கர்த்தரால் பயன்படுத்துறாங்களோ அவங்களோட ஊழியத்தை யாரால என்ன பண்ண முடியாது? யாரால முடியாது. அது நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். வசனத்தை மறந்தாங்க. எல்லாமே யாரையும் மேன்மைப்படுத்துவோம், யாரையும் தாழ்த்தப்படுத்தும் யாரால் தான் முடியும்? உம்முடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கரங்க. அவனுக்கு தெரியும், நாடு மேய்த்து கொண்டிருந்தேன். எங்க அப்பா என்ன மறந்துட்டாரு, எங்க அம்மா என்ன மறந்துட்டாங்க, எங்க அண்ணனுங்களா என்ன மதிக்கல, ஏன் என் பொண்டாட்டியே என்ன மதிக்கல. ஆனால் அவருடைய என்னை ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை உன்னை ராஜாவாக மேன்மைப்படுத்தினது உம்முடைய கரம் சாமி, உம்முடைய கரம். இன்றைக்கு அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோமா என்பதை நீ கவனித்து பார்க்க வேண்டும். அவருடைய கரத்தில் இருக்கிறோமா? தயசு அநேக பெற்றோர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்குதான் நான் சொல்றேன், ஊழியத்துக்கு அனுப்புங்க, சபை வேலை செய்யறதுக்கு அனுப்புங்க, சபை காரியத்தை பிள்ளைகள் செய்யட்டும். ஏன்னா அவர்கள் செய்கிற, நான் சொல்றேங்க, தயசு சொல்றேங்க, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய சென்னை பட்டணத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க இளமை காலத்துல எல்லா பாத்ரூம் கழுவுனவர். தாமஸ் ராஜ் 120 கோடிக்கு ஆவடியில ஒரு சபை கட்டிருக்காரு. எத்தனை கோடிக்கு? 120 கோடி. அவர் சொன்ன ஒரே நைட்ல 75 பாத்ரூம் நான் கழுவுனேன். ஒரே இரவுல கன்வென்ஸ் கொடுத்த பாத்ரூம் 75 பாத்ரூம் யார் தான் கவனிது? யார் தான் கவனிது? சொல்லுங்களேன். தாமஸ் ராஜ்
இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் சொகுசாய் ஏசி போட்ட கூடாரத்துல என்ன பண்றாங்க, ஆயிரக்கணக்கான ஆராதிக்கிறாங்க. அவர் வரும்போது யாரையும் மதிக்கலங்க. அவர் பிரசவத்துல இருந்து அனுபவம் போது வெறுமையே தான் வந்தாரு ஆவடிக்கு. இன்றைக்கு சென்னை உலகமே திரும்பி பார்க்குது அந்த சபையை. யாரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரம் இருக்கிறது. அவர் கரத்தால் ஆகும். இன்றைக்கு நாம் இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கோம். நாளைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி மேன்மைப்படுத்தணுமோ அப்படி நம்மளை மேன்மைப்படுத்துவாரு. ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறோமா என்பதை நான் பார்க்க வேண்டும். நீதிமானுடைய வழியிலே, நீதிமானுடைய தன்மையிலே வாழ்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமே, ரொம்ப அழகான ஒரு வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும். அதுல இருந்து படிக்கலாமா, எல்லாரும் படிக்கலாமா? தேவரீர் எல்லாவற்றையும் எல்லாரும் படிக்கலாமே. தேவரீர் எல்லாவற்றையும் யார் தான் ஆளுகிறது? தேவர் தான் நம்மளை ஆளணும். நான் மறுபடியும் அடிக்கடி சொல்றேன், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆளுகை செய்யணும். கடவுள் நம்மளை பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். பொண்டாட்டி எதுனா ஊனா உடனே ஹாஸ்பிட்டல் நான் சொல்லுவாரு, நீ செய்ய அதை கடவுள் பாதுகாக்கட்டும், கடவுள் பாதுகாக்கட்டும். அவருடைய இமைக்கு அடுத்தது அது எது நடந்தாலும் சரி, துக்கம் காரியம் நடந்தாலும் சரி, நல்ல காரியம் நடந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே நடக்கணும். அவர் செய்யணும். இல்ல தேவரீர், அதுல இருந்து எல்லாரும் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிற, படிக்கல சத்தமா படிக்கல. ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் யாருடைய கரத்தினால் ஆகும். யாரெல்லாம் அவருடைய கரன்னு சொல்றாங்க அவங்களாம் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறது இல்ல, அவருடைய கரத்தினால் ஆகும். அந்த 127 நாடுகளுக்கு ராணி ஆவது யாரால இருந்தது? கர்த்தரால் ஆனது. சாதாரண அடிமையாய் போன பெண், அம்மா அப்பா இல்லாத அனாதை பெண் சொல்லலாம். யாரோ ஒரு சித்தப்பா என்று ஒருத்த பெண் வளர்க்கப்பட்டாள். அவ சொல்றா, என்னால நான் நீ போய் ஜெபம் பண்ணியா, நீ போட்டு ஜெபம் பண்ணு, யூதரெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. நானும் என் தாதி மரம் உட்காந்து என்ன பண்றோம் ஜெபம் பண்றோம். 3 வேளையும் ஜெபம் பண்றோம், 3 நாளும் ஜெபம் பண்றோம். கர்த்தர் அதுக்கு தேவன வாசலை திறந்தாரா திறக்கலையா? திறந்தார். நான் சொல்றேன், நாம் தேவனுடைய கரத்திலே கீழே அடங்கி தேவனுக்கு கரத்துக்கு பயந்து தேவனுக்காய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் நம்மளை வல்லமையாய் பயன்படுத்துவோம், மேன்மைப்படுத்துவோம், நம்மளை பலப்படுத்துவோம். அவருடைய கரத்தினால் ஆகும். ஏன்னா நாம் யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைங்க? இயேசுநாதருடைய பிள்ளைங்க. சொல்லுங்க, அந்த நாமத்தை உச்சரிங்க. இயேசுனா யாருடைய பிள்ளைங்க? இயேசுநாதருடைய பிள்ளைங்க. அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த தலையில இருக்க ஒரு மயிர் என்ன பண்ணாதே, விழுந்தால் அவருடைய சித்தம் நினைச்சிட்டு அல்லேலூயா போங்க. யோபோவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுங்க, சொல்லி பழகுங்க. எஸ் சார், அதுதான் சொன்ன. பரவாயில்ல, என் வாழ்க்கை, நான் ராணி இருக்கிற சாணத்துல இருந்து ராஜா எனக்கு கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, நான் போறேன். கர்த்தர் வாசலை திறப்போம். அப்படியே திறந்தார். அந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு யாரால வந்தது? யாரால வந்தது? கர்த்தரால வந்தது. அதுக்கு முன்னது எஸ் சார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் இந்த நந்தா மகத்துக்கு நம்மளதாங்க வச்சிருக்காரு. கலைஞர் தெருக்கு உத்தரவாதம் நீங்க தான், காந்தி தெருக்கு உத்தரவாதம் நீங்க தான், அழகேசு நகருக்கு உத்தரவாதம் நீங்க தான், தாராவூருக்கு உத்தரவாதம் நீங்க தான். கர்த்தர் உங்கள் மூலியமா தான் பெரிய வல்லமையான காரியம் செய்ய வல்லவரா இருக்கார். கர்த்தர் இந்த பகுதியில் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவரா இருக்கார். இல்ல படிங்களா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கும். தீமை செய்து பாடு அனுபவித்தலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து, ஐயா மண்டை இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? உலகத்துல வாழ்ற வரைக்கும் என்ன இருக்கும்? பாடுகள் இருக்கும். இந்த பாடு இருக்கிற வரைக்கும் நான் எதை செய்ய அனுபவிக்கலாம்? பவுல் சொல்றாரு, நன்மை. நீ தீமை செய்தாலும் என்னதான் வரப்போகுது? உனக்கு பாடுதான் வரப்போகுது.
இல்ல நீ நீ- நீ தீமை செய்த பாடுதான் வருவது, நீ நன்மை செய்ய பாடு வரட்டும், அதுக்கேற்ற பலனை யார் தருவார்? கர்த்தர் தருவார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் எதை செய்து பாடு அனுபவிக்கிறோம்? சில பேர்லாம் உட்காந்து அழுதுன்னு இருப்பீங்க, இங்க சொன்னா உட்கார தனித்தனியா கேட்டா முகம் சுத்தின்னு இருப்பீங்க, இவ்வளவு பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை இருக்கு. நன்மை செய்யுங்க, கர்த்தருக்கு சித்தமான கர்த்தருடைய சித்தத்தின்படியே செய்யுங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படியே வாழுங்க. நீதிமான் கர்த்தருடைய சித்தத்தின்படியே வாழ்ந்தான், அவன் தாழ்மையா இருந்தான், அதுதான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கர்த்தர் அவன் வாழ்க்கையில செல்வத்தை தருகிற தெய்வமா இருக்கார். இரண்டாவது என்ன படுத்துறார்? மேன்மைப்படுத்த வல்லவரா இருக்கிறார், மகிமைப்படுத்த வல்லவரா இருக்கிறார். மூன்றாவதாக அவனுக்கு என்ன கொடுக்கிறார்? என்ன கொடுக்கிறார்? ஜீவனை கொடுக்கிறார். படிக்கலாமா? லூக்கா 12ஆம் அதிகாரம். நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஜீவன் எப்படிப்பட்டது என்று. இந்த ஜீவன் எதுக்காக கடவுள் நம்மளுக்கு வைத்திருக்கிறார்? மனம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இல்ல, பெரியவங்க சொல்வாங்க, இது வெந்ததை துண்ணுட்டு அதுக்காக வச்சுக்காரு கடவுள், அதுக்காக இந்த கூடாரம் போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்க. வெந்ததை துண்ணுட்டு விதி வந்தா சாவத்துக்கு இல்லை, அதுக்கு அந்த ஜீவனை கொடுக்கல, அதுக்கு நம்ம இஷ்டம் போல வாழ்வதுக்கு அல்ல. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்களா? எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஆமா, அது கீழே தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா 16ஆம் வசனத்துல இருந்து ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன் சொன்னானா பணக்காரன், படிக்கலாமா? 17ஆம் வசனம் படிக்கலாமே? பெரிய பணக்காரன் சொல்றான், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து எனக்கு இல்ல இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், இடித்து புசித்து குடித்து குறிப்பாரு என்று என் ஆத்மாவோடு செல்வேன். அவன் படுத்துன்னு என்ன பண்றான், பெட்ல பார்த்துன்னு ரொம்ப மனசுக்குள்ள சொல்லி நிற்கான், இந்த வருஷம் என்ன ஆச்சு, நல்ல பயிர் வந்துச்சு, நல்ல செல்வம் வந்துச்சு இல்ல, நீ ஒன்றுக்கு கவலைப்படாதுன்றாரு. ஆனா அவனுக்கு தெரியல கடவுள் அவன் கூட இருக்காரு இல்ல. படிக்கலாமா? அடுத்த வருஷம் படிக்கலாம். தேவனோ அவனை நோக்கி அப்படின்னு என்னதுங்க? அறிவில்லாதவன், முட்டாள், தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறான். அவன் யாரு? அல்லேலூயா. நான் சொல்ல இல்ல, படிக்கலாம். அவனை நோக்கி, மதிக்கடினே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும், அப்போது நீ சேவித்தவைகள். நம்மளும் பெரிய பிளான் போட்டிருக்கோம், இந்த சேமிப்பு பண்ணோம். இப்பெல்லாம் பண்டு இல்ல, என்ன பண்டு? தீபாவளி பண்டு, பெரிய பண்டு. அதுல என்ன பண்ணுவாங்க, அரிசி கொடுப்பாங்க, எண்ணெய் கொடுப்பாங்க, அதெல்லாம் பிளான். தசபாக கொடுக்குறோமே இல்லையோ, என்ன பண்ண பண்டு கட்டினோம். ஏன்னா அக்கா எதிர்க்க நிற்பாங்க. நினைச்சதுண்டா அது அடுத்த தீபாவளி வரைக்கும் நம்ம இருப்போமா? நினைச்சது உண்டா? நகை திட்டம், ஜிஆர்டி 2000 ரூபாய் கட்டினா பொண்ணு பெருசாச்சுன்னா என்ன பண்ணலாம், நகை வாங்கிடலாம். அது வரைக்கும் நம்ம இருப்போமா? இன்னைக்கு உண்மையான ஒரு செய்தி சொல்றாங்க, நிதிய செய்தி என்ன தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிற அதிபர் ட்ரம்ப் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எங்க போய் முடி போகுதுன்னு தெரியல. நாளைக்கு நைட்டு இருப்போமான்னு தெரியல. அவர் பண்ற ஈராக்கோட பண்ற அட்டகாசம், சீனாவோட பண்ற அட்டகாசம், இவங்க எல்லாம் என்ன பண்ண போறது, பெரிய என்ன பண்றது, 3ஆம் உலக போருக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கு. அங்க சீனா ரொம்ப தூரம் இருக்குதா? இந்தியாவுக்கு பக்கத்து நாடு தானயா சலீம்? இந்தியாவுக்கு பக்கத்து நாடு எந்த நாடு? அங்க போற குண்டு அந்த மங்கத்துக்கு வராதா?
நம்ம அந்த பட்டு போட்டிருக்க அந்த ஜிஆர்டி போட்டுக்கிற நகரம் தீபாவளி பண்டு இதெல்லாம் எங்க போவோம்? யார் எடுத்துன்னு போவா? இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் நம்மளுக்கு கட்ட ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்திருக்க, செல்வத்தை கொடுத்திருக்கிறார், நம்மளை வாழ வைக்கிற தெய்வம், நம்மளை பாதுகாக்கிற தெய்வம், நம்மளை பராமரிக்கிற தெய்வம். எத்தனை பேர் இந்த வண்டியில நேற்று எத்தனை பேர் அடிபட்டு இந்த ரோட்ல செத்தாங்க? எத்தனை பேர் நல்லவங்களா நோயால் போய் படுத்துட்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல படுத்து கொண்டிருக்காங்க. நம்மளை அப்படி இல்லாதபடி கர்த்தர் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து பராமரித்து வைத்திருக்கிற நோக்கம் என்னையா? இன்னும் சேர்த்து வச்சு தண்டு இது போட்டு பண்டு போட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு அதற்கு இல்ல. படிங்களா? இப்ப படிங்க. 31 வசனம் படிங்க. 30 இல்ல 30 வசனத்தை படிமா. 29 வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கேளாமலும் சந்தேகப்படாமலும் என்ன பண்ணுங்க இருங்க. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை என்ன பண்ணுங்க? சந்தேகப்படாமலும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, சந்தேகப்படாமலும் கேளாமல் இருங்கள். இவைகள் எல்லாம் என்ன பண்றாங்க? அப்பனா நம்மள பண்டு போட்டுன்னு ஜிஆர்டில பணம் கட்டி தான் நம்மளாம் யாரு? ஆமா, அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. எழுதி வச்சுக்கலாம். நம்மளாம் யாரு? உலகத்தாரு தான். உலகத்தார் எங்க போக முடியாது? எங்க போக? சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்ப படிக்கலாம். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகளில் இருந்து நமக்கு என்னென்ன தேவை என்று அறிந்துக்கிறார். ஜப குறிப்பு தேவனே தானே சொன்னாரு. எல்லாம் இன்னைக்கு நகை வாங்கினே இருக்காங்க. 1,00,000 போகுது. 1,20,000 1,30,000. இன்னும் ஒரு சில நாட்கள் என்ன பண்ணுமா, அந்த ஒரு 50,000 வந்து நிக்க போதும். ஜப குறிப்பா சொன்னார். எதுல வந்து நிக்க போகுது? அப்பனா வாங்கணும்னா பண்ண போறான். தலைமலை துணி பொண்ணு போகுது. அன்னைக்கு 1,20,000 கொடுத்து 30,000 கொடுத்து வாங்கிட்டேன். இப்ப எவ்வளவுதான் போகுது? 50,000 தான் போகுது. ஏன்? வசனம் சொல்லுது, உங்களுக்கு பிதா ஐயா எண்ணத்தை தேடுவோம். அதுல படிங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று யார் அறிந்திருக்கிறார்? ஆமா, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியுங்க. அதுக்காக பணம் வருதுன்ட்டு போய் சூதாட்டில் விட்டுறக்கூடாது. அதுக்காக துண்டு ஹோட்டல்ல பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது, அங்க துண்டு உட்காந்துட்டு கைஸ்ட்டு வரக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இல்ல, பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் யாருக்கு கொடுப்படும்? யாருக்கு? கடவுள் கொடுப்பாருங்க. அந்த நம்பிக்கையோட போங்க. இல்ல, அந்த நம்பிக்கை தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வர பலன் எதுன்னு கேட்டீங்கன்னா செல்வம், மேன்மை. மூன்றாவது ஜீவன். இந்த ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். இல்ல, யோவான் 1:4 இருந்து அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன். அப்ப நம்மளை வச்சிருக்காருன்னா நமக்குள் ஜீவன் இருக்கிறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அந்த ஜீவன் நமக்குள் வைத்திருக்காருன்னா எதுக்காக தான் வச்சிருக்காரு? எங்க ஒரு வாய் தான் திறந்தது. ஆனாங்க கடவுள் அந்த ஐஸ்வர்யப்பா சொன்னாரு, மதிகேடனே இன்று இரவு. எப்போ? நாளை கிடையாது, என்றைக்கு? இந்த இரவு. இன்னைக்கு உன் ஜீவன் எடுத்து போட்டா கர்த்தர் நம்மளுக்கு ஜீவன் கொடுப்பாருன்னா அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அந்த அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் யாருக்கு ஒளியா இருக்கிறது? மனுஷன். நம்மளை கடவுள்ல வைத்திருக்க பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? ஜீவன், மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அன்னைக்கு டிசம்பர்ல வந்து பிரசங்கம் பண்ண சுரேஷ் அண்ணா என்ன பார்த்து கேட்டாரு, ஐயா உன்னுடைய தரிசனம் என்ன? ஐயா நம்முடைய முரளி அண்ணோட கேட்டாரு, சபையின் தரிசனம் என்ன?
பேரு நாங்க சபையின் பேரு சுவிசேஷ அறிவிக்கத்தான் நோக்கமே, நம்மளுடைய நோக்கம் வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு இங்க அறிவிச்சு நிற்கிற, நாளைக்கு வேற இடத்துக்கு போனோம். நம்ம இப்படியே உட்காந்தா அது யார் தான்? நம்ம முடவரா தான் இங்க உட்காந்து இருக்கணும். கால் நடக்காதவன் பேசாதவன் அப்படின்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்கலாம். 2 கை இல்லாத பெண்ணின 2 கால் இல்ல 2 கை இல்ல, அவரே என்ன பண்ற? உலகமெல்லாம் என்ன பண்றாரு? அவரே சுத்துறாரு. எல்லாம் இருக்குது. ஆனா நந்தமா விட்டு போக மாட்டேன்னு அர்த்தம். அந்த மாதத்துல இருக்கிற கைப்பறிஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வரமாட்டோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனசுக்கு அந்த ஒளியை காட்டுங்க. கலைஞர் தெருவுல, காந்தி தெருவுல காட்டணும், அழகேச நகர்ல காட்டணும், தாராவூர்ல காட்டணும். நான் வீட்டுல உட்கார்ந்து இருப்பேன். என்ன போன் பண்ணி கூப்பிட்டா தான் நான் வருவேன்னா அவர் வந்துவார். யார் வருவாரு? யார் வருவாரு? ஏசுநாதர் வந்துருவாரு. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகலாம். இல்ல, தாழ்மைகளுக்கும் கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கும் கிடைக்க பலன் எதுன்னு கேட்டா செல்வம், மேன்மை, ஜீவன். இந்த 3த்தையும் நான் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும். இந்த 3 யாருக்கு தான் கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? நீதிமானுக்கு கிடைக்கும். யார் நீதிமான்? யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோ அவங்க எல்லாரும் என்னது? நீதிமான்கள். கர்த்தர் நம்மளை நீதிமான வைத்திருக்கிறார். தன்மையை வெளிப்படுத்துவோம்.